ஓவிலாதல் ஒன்மை வணங்கினோ இல்லை அதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்டார்டிங் முதல்ல கழிச்சு தமிழே பள்ளி எழுந்தருளாயே தமிழே பள்ளி எழுந்தருளாயே ஆற்றலுக்கு அன்பால் அழைக்கின்றோம் தமிழ் அன்னையே எழுந்தருளுக எழுந்தருளுக எழுந்து அருளுக. ஓம் தனியொலி தலைவா போற்றி, ஓம் உயிரொலிப்பானே போற்றி, ஓம் அவருடையவள் போற்றி, ஓம் உமையுடன் போற்றி, ஓம் மண்ணொலி முதல்வன் போற்றி, ஓம் இறைத்திரேதனை போற்றி, ஓம் இறைத்திருமுகமே போற்றி, ஓம் இறைத்திருவடி போற்றி, ஓம் இறைத்திரு கருவியை போற்றி. ஆயிரம் பேருகந்தாலும் சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் தலைவனை தலையே நீ வணங்க கண்கால் காண்மீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனே என்றோடு நான் முகழ்வோ தேடி தேடனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே தலைவா போற்றுவோம், உயிரிழப்பானை போற்றுவோம், அவர்களை போற்றுவோம், வேறு பொருள் போற்றும், மண்டலங்களை போற்றும், இறைச்சிலை போற்றும், இறைத்திரு முகமே போற்றி, இறைத்திருவடியை போற்றி தோன்றும் ஆகி தோன்றும் பொய்கை பெருக்கி பொழுது புரிதலை பொழுது செம்மையாக சிவபுதத்தை செல்லமே சிவ இன்மை உள்ள சிக்கனை பிடித்து தமிழே பள்ளி ஓம் சிவனிடம் கொண்டு சிறந்தோய் ஓம் அருமுகன் விரித்தார், ஓம் குருமுனிக்கு அருளிய குருவே போற்றே, ஓம் மூத்த பிள்ளையார் மகிழருள் போற்றே, ஓம் சேர்ந்தருள் செய்திரு முறையே தமிழ் போற்றே, ஓம் ஆர்வம் மகிழ முத்தமிழ் போற்றே, ஓம் மேல்களுக்கு இல்லா மெய்மொழி போற்றே, ஓம் ஆலமர் செல்வன் ஆனாய் போற்றே, ஓம் ஆலமன் மகிழ்ந்தாய் போற்றே, ஓம் படைப்பு சதாசிவம் படைப்பித்தார் போற்றே, ஓம் கண்டான் சங்கரன் போற்றே, ஆவடுத்துறை அரணே அப்படி பாருங்க. சீராஜன் அவருடைய முயற்சி அவங்க கிட்ட கொடுங்க, அது கிட்ட கொடுத்து அதுக்கு போட சொல்ல திருநூறு கண்ட பொருள் பேரு அந்த ஊருக்கு வழங்கப்பட்டுள்ளது. எல்லாரும் தெரியும். சிற்றம்பலம். என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகவும் அருமையான ஒரு தருணம். நாங்கள் திருப்பாதிரி புலியூர் கிராமம் 107 ஆத்தூர் ஊராட்சியில் இன்னைக்கு தமிழ் அன்னைக்கு வேள்வி செய்து சிறப்பாக தமிழ் புத்தாண்டு சித்திரை தமிழ் புத்தாண்டு வரவேற்று சிறப்பாக திருவிழாவாக நாங்கள் நடத்தியிருக்கோம். ஏனென்றால் ஆங்கில புத்தாண்டுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதுபோல நாம் சித்திரை தமிழ் புத்தாண்டையும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் சித்திரை 1ஆம் தேதிக்கு முன்னதாக 10 நாட்கள் முன்னதாகவே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக தமிழ் நாள்காட்டி கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை தமிழ் புத்தாண்டை வரவேற்று திருவிழாவாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இதுபோல நாள்காட்டி வெளியிட்டு சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதுபோன்று நாம் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்கள் சித்திரை தமிழ் புத்தாண்டை நாள்காட்டி கொடுத்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த விஞ்ஞான அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஆன்லைன் கம்ப்யூட்டரு இருக்க நமக்கு எது தமிழ் மாதம் எது தமிழ் திங்கள்னா கிழமைன்னா அந்த இதுவே பேருக்கு மறந்து தமிழ்நாடு தமிழ்ல படிக்கிறதுக்கும் தெரிய மாட்டேங்குது எழுதுறதுக்கும் தெரியும். இந்த நிலை மாற்றமே தமிழ் படிக்கணும், தமிழ் தமிழை அதை பயன்படுத்தணும். எதனா ஒன்று என்ன தேதி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஆங்கில தேதி என்றது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நம்முடைய வெளி உலக தொடர்புக்காக, ஆனா நமக்குள்ளே இருக்கிற தொடர்புகள் நமக்குள்ளே இருக்கிற நிகழ்ச்சி குடும்ப இதெல்லாம் வந்து ஆங்கில தேதியில தான் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தி செய்யறாங்க. அதை திங்கள தேதி அந்த ஆண்டை மையப்படுத்தி எல்லாரும் பண்டிகை எல்லாம் சிறப்பாக செய்தோம்னா தமிழ் சிறப்பாக செய்தோம்னா அது வந்து தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பான இருக்கும். அதனால வருங்கால அனைவரும் தமிழ் திங்களை தினமும் நாங்க கொடுக்கிற நாட்களை படித்து அதை தெரிந்து கொண்டு இன்றைய சிறப்பினை கொண்டு உங்கள் இல்லங்களில் வழிபாடுகளை வழிபடுங்கள். தமிழால் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மொழிக்கு அந்த தொன்மையான சிறப்பு வந்து இளைஞர் வருங்கால அவங்களுக்கு யாருக்கும் சொல்லாததுனால தமிழ் மொழி சிறிது சிறிது தேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த புத்தாண்டிலே தமிழிலே வழி செய்யுங்கள். அதுவும் இல்லாமல் சில அரசியல்வாதி சில ஊழியர்கள் தமிழ் இல்லாமல் தமிழக என்று ஒரு புதுசா ஒரு இருக்கிறாங்க. ஆனா இந்த தமிழ் என்ற இந்த பெயர் நமக்கு மொழியை அடிப்படையாக நம்முடைய முன்னோர் நிறைய தியாகங்கள் உயிர் தியாகங்கள்லாம் இந்த இந்த தமிழ்நாடு பெற்றுக் கொடுத்தாங்க. அதனால எல்லோரும் யாரெல்லாம் தமிழகம் அவங்கள திருத்தி அப்படி சொல்ல தமிழ்நாடு சொல்லுங்க சொல்லுங்க. அதே போல தஞ்சை கோயில்ல வந்து கல்வெட்டுகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். நானும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்து காப்போம். அதெல்லாம் வந்து மீட்டு வந்து அதை செய்யாம குற்றம் செய்யாம அந்த ஈரத்தன்மை அந்த வரலாறு மாத்தாமறதுக்கு எல்லாரும் பாடுபடணும். அந்த வரலாற்றை நினைச்சு நம்ம வந்து நம்ம வழிபாட்டுல எடுத்து சொல்லணும். புதுசா வர நம்மளுடைய சிறப்பு இந்த மாதிரி இந்த ஆலயங்கள் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் அது இருந்ததுன்னா அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சிறப்பாடு அரசாங்கம் அதுக்கப்புறம் இந்த தொண்டர்கள் பெரியார் பெருமக்கள் இவங்க வந்து காப்பாற்றுமாறு எல்லாம் அல்ல அம்மைய திருவள்ளுவரை முன்னிட்டு அவங்களை வேண்டி வணங்குகிறேன். நன்றி. இன்னைக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுன்னு சொல்ல கொலை செய்யப்பட்டு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வரலாற்று ஒரு நிகழ்வு தஞ்சை கோயிலில் இந்த தமிழ் மொழி முற்றிலுமாக அழிக்கப்பட்டு சில கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ன கோபுரத்திலையும் கல்வெட்டு அழிக்கப்பட்ட கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வந்து எந்த அரசியல் அமைப்பும் ஆன்மீக கேட்கல. ஏன்னா நம்மளுடைய பயன்படுத்திக்கிறாங்க. நமக்குள்ளவே விழிப்புணர்வு இல்லை. நம்மளோட இன்னும் அழிக்கப்படும். அதற்கு உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் உதாரணத்துக்கு இத மாதிரி
காரணங்கள் சொல்ல முடியும். நம்மளுடைய வரலாற்று சுவர்கள் அழிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நாம் எங்கு சென்றாலும் நம்மளுடைய வரலாற்று சுவர்கள் அழிக்கப்படுவதை அதை கேட்க வேண்டும். கேட்க இல்லாத ஒரு சுவர்கள் அழிக்கப்பட்டு வருகிறது. நாம் வீழ்த்துக் கொள்வோம். இனி தமிழுக்கான பணியை செய்வோம். அப்பொழுதுதான் நம்ம வரலாற்று சுவர்கள் காக்கப்படும். தமிழ் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.